பாமக சார்பில் 9ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி இணைந்த நிலையில் பாமக சார்பில் விருப்ப மனு பெறலாம் என்று ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அன்புமணியின் கூட்டணி பேச்சு சட்ட விரோதம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். கட்சி விதிப்படி பாமக நிறுவனர் ராமதாஸ் மட்டுமே கூட்டணி குறித்து பேச உரிமை உள்ளவர் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பாமக சார்பில் அன்புமணி கூட்டணி பேசியதாக வெளியான தகவல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்புக்கு பிறகு பாமகவை நிறுவன தலைவராக வழிநடத்தி வருகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாமக சார்பில் போட்டியிட விரும்புவோர் ஜனவரி 9ஆம் தேதி முதல் விருப்ப மனு பெறலாம் என்று ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இடையிலான அதிகார மோதல் என்பது ஒரு வருடங்களை கடந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் அதிமுகவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் வண்ணம் இன்றைய தினம் கூட்டணி ஆனது உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சட்ட விரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு பாமக கட்சிக்கு மருத்துவர் மட்டுமே நிறுவன தலைவராக வழி நடத்தி வருகிறார் எனவும், அதன் காரணமாக அவர் மட்டுமே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகாரத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பாமக தேர்தல் கூட்டணி என்பது அன்புமணியினரோ அல்லது வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் மட்டுமே செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் தேர்தல் கூட்டணி பெற அதிகாரம் பெறப்பட்டவர் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதோடு, அவ்வாறு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை நடத்தியிருந்தால் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை செல்லாத எனவும், அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சட்ட விரோதம் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சட்டவிரோதம் தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள், கட்சி விதிப்படி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த இயலும் எனவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் நாளை மறுநாள் முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.